கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, மீஷோலேருந்து மினி ஹேர் ஸ்ட்ரைட்னரும் அண்டு ஐப்ரோ ட்ரிம்மரும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் வந்து கம்மி காசில் நல்ல குவாலிட்டியான நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கினதும் உண்டு. பட் ஆர்டர் பண்ண சிலது ஃப்ளாப் ஆனதும் உண்டு. இப்போ நம்ம வாங்கினதில் ஃப்ளாப் ஆன விஷயந்தான் நடந்திருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இது வந்து நான் 260 ருபீஸ்க்கு தான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பின்னாடி வந்து அது எவ்வளோக்கு வாங்கினேன்றதையும் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது ரெண்டுமே காம்போவாக 260 ருபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரிசீவ் ஆயிருந்தது. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி தான் வந்திருந்தது. இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக கிழிஞ்சு கொஞ்சம் அமுங்கி இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. சரி, நமக்கு ப்ராடக்ட் தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் தான் பிளாலெஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்துருந்துச்சுல்ல. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு பெருசாக எந்த மிஸ்ஸிங்கான ப்ராடக்ட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் இருந்தது. ஹெட்டு வந்து ஐப்ரோ ட்ரிம்மருக்கு தனியான ஹெட்டும், பாடி வந்து ஆர்ம்ஃபிட்டு, கை, ஹேண்டு, லெக்கில் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கான ஹெட்டும் வந்து ரெண்டுமே இதில் வந்து அட்டாச்ட் ஆகி தான் இருந்தது. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் அண்ட் வந்து ஹேர், இந்த நம்ம ட்ரிம் பண்ணுற ஹேர்லாம் கலெக்ட் ஆன இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ப்ரஷ்ஷும், ஒரு க்ளீனிங் ப்ரஷ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் எதுவுமே மிஸ் ஆகலை. இப்போது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை நான் காட்டுறேன். இது ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணது தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னா, இதில் வந்து ஒரு ஹெட்டை வந்து செலோடேப் போட்டு மேலே ஓவர் பண்ணியிருந்தாங்க. அந்த செலோடேப்லலாம் ஹேர் தான் இருந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ட்ரிம்மரில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற அந்த ஃப்ளிப் பண்ணுற இடம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி தேஞ்சு போய் இருந்துச்சு. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு பொருளை வந்து எப்படி க்ளீன் பண்ணாமல் இவங்க வந்து இன்னொரு ரீசன் பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ரெண்டாவது இது வந்து ஆனே ஆகலை, கையில் பிடிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆன் ஆச்சு. இது நான் வந்து 260 ருபீஸ்க்கு வந்து நான் அதை வாங்கியிருந்தேன். அதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மீஷோவில் வாங்கின ஸ்க்ரீன்ஷாட்டு. இது எனக்கு வந்து நான் வாங்கினேன்றதுக்கான ப்ரூஃபு பாருங்கள். இது எப்படி வந்து யூஸ்டு ப்ராடக்டை வந்து இவங்க சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க தெரியாமல் எதுவும் மாற்றி அனுப்பிட்டாங்களா இல்லை வேணும்னு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. மீஷோவில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல பொருளும் நல்ல ப்ராடக்ட்டும் வந்து கம்மி விலையில் கிடைக்கிறதும் உண்டு, இந்த மாதிரியும் வந்து நடக்கிறதும் உண்டு. நான் வந்து இதை ரிட்டன் தாங்க போட போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது ஆனும் ஆகலைன்றப்ப இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இது வந்து பெருசாக வந்து எஃபெக்டும் எனக்கு கொடுக்கலங்க. பர்சனலாக ஐப்ரோ ட்ரிம் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த இடத்துல வந்து பிளாக்காக தான் ஆச்சு. ஃபுல் ஹேர் வந்து க்ளீனாக வந்து எடுக்கலை. ஸோ வந்து எனக்கு இது வந்து யூஸ் ஆகலை. பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நான் அதை ரிட்டன் தான் பண்ண போகிறேன். எனக்கு அது வந்து பர்சனலாக எனக்கு வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. இது கூட வந்து ஒரு மினி ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க காம்போவாக. அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்ததுங்க உண்மையாக. அதோட குவாலிட்டி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லணும் உண்மையாக. அது நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி கூட பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணால் தான் அது வந்து ஸ்ட்ரைட் ஆச்சு. ஆனால் ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ரீசனபிளாக கொஞ்சம் நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக தான் இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து ஓகே தான். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இருந்தது. இது வந்து ஒரு ஹேண்டியாக இருந்தது, கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நான் அதை ரிட்டன் பண்ணதுனால இதையும் கூட சேர்த்து ரிட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இதான் என்னோட அன்பாக்சிங் அண்ட் ஹானஸ்டான ரிவ்யூங்க இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.